வணக்கம். கடந்த நாட்களுக்கு முன்பு ஏழை எளிய நடுத்தர சாமானிய மக்களின் தலையில் ஒரு இடி இறங்கியது போல ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் மற்றும் சிறு குறு விவசாயிகள், சிறு குறு வியாபாரிகள், சாலையோர வியாபாரிகள், இப்படி உள்ள மக்களின்க்கு ஆபத்தான பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் நேரத்தில்தான் உதவியாக இருப்பது தங்க நகைதான். ஒவ்வொருத்தருடைய வசதிக்கு ஏற்றார் போல இருக்கலாம். அந்த அவசர சூழ்நிலைகளுக்கு இவர்கள் மாத சம்பளம் வாங்குபவர்கள் அல்ல. வருகின்ற வருமானத்தை எதிர்பார்த்து வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள். ஒரு மாதம் இவர்கள் ஒரு பட்ஜெட்டை போட்டிருப்பாங்க. அந்த மாதம் வரக்கூடிய வருமானத்துக்கு அதிகமாக செலவு வந்துடும். யார்கிட்டையாவது கை நீட்டி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இன்றைக்கி கடன் என்கிற வார்த்தை இல்லாமல் எந்த குடும்பமும் வாழ்க்கை நடத்த முடியவில்லை. இன்றைய காலகட்டங்கள் விலைவாசி ஏற்றங்கள், எல்லா வகையான அரசு வரிகள், அத்தியாவசிய தேவைகளின் ஏற்றங்கள், இப்படி மக்கள் சமாளிக்க முடியாமல் வாழ்க்கையில் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆபத்தான நெருக்கடியான நேரத்தில் உதவுவது தங்க நகைகள் தான். ஒரு சாமானியனின் வீட்டில் பிள்ளைகளுடைய கல்வி செலவாக இருக்கட்டும், ஏதாவது மருத்துவ செலவுகளாக இருக்கட்டும், எமர்ஜென்சி திடீரென்று ஏதாவது ஒரு சூழ்நிலை சம்பவங்கள், அதற்கு தேவைப்படக்கூடிய பொருளாதாரங்களாக இருக்கட்டும், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நகைகளை வங்கியில் குறைந்த வட்டிக்கு வைத்து அந்த பணத்தை வைத்து அந்த செலவுகளை சரி செய்வதுதான் சாமானியனுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக, வாழ்க்கையில் அத்தியாவசியமாக நடைபெறக்கூடிய காரியமாக இருக்கிறது. இதுவரை அந்த தேசிய வங்கிகளில் வைக்கப்பட்ட நகைகள் வருஷம் ஒரு முறை அந்த வட்டியை செலுத்திவிட்டு அதை புதுப்பித்து விடலாம். ஏழை விவசாயிகள், சிறு குறு விவசாயிகள், சிறு குறு வியாபாரிகள், சாலையோர கடை நடத்தக்கூடியவர்கள், தள்ளுவண்டியில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இப்படி எல்லாருமே இப்படி நகைகளை வைத்து வருடம் ஒரு முறை அதற்கு வட்டியை கட்டி அதை புதுப்பிப்பார்கள். சில நேரம் வருமானம் வந்தால் அந்த நகையை மீட்பது உண்டு. இவர்கள் எல்லோருக்கும் இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக, எந்த இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பாக அந்த நகை இருப்பதற்காகவும் அந்த நகை கடன் திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இந்த மத்திய அரசு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் ஆன்லைன் வர்த்தகம் என்று வந்ததோ, இந்த கூகுள் பே, ஃபோன்பே, ஆன்லைன் வர்த்தகம் என்று வந்ததோ, அந்த ஆன்லைன் வர்த்தகம் வந்த நாளிலிருந்து எந்த ஒரு மனிதனும் காய்கறி கடைக்கு கூட சென்று காய்கறி வாங்குவதில்லை. புதுசாக செப்டோவான்னு வந்திருக்கு. இதில் காய்கறி ஆர்டர் பண்ணிடுது. அது வெளியில் அந்த கடைக்காரர், சாலையோர கடைக்காரர்களை விட குறைவாக இருக்கிறது. வீட்டில் இருந்தே டோர் டெலிவரி, 150 ரூபாயோ 200 ரூபாயோ எவ்வளோ வாங்கினாலும் டோர் டெலிவரி அடுத்த 10 நிமிஷத்தில். 10 ரூபாய் டீ குடிக்கிறதுலேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் அந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் தான் இந்த மக்கள் ஒரு மோகத்தில் விழுந்து கிடக்கிறார்கள்.
காலில் போடக்கூடிய செருப்பாக இருக்கட்டும், அந்த சைஸை போட்டு அந்த மாடலை பார்த்து ஆன்லைனில் புக் பண்ணுறாங்க, ஒரு வாரத்தில் வந்துடுது. ஒரு செல்ஃபோன் ஹெட்ஃபோனாக இருக்கட்டும், ஆன்லைனில் புக் பண்ணுறாங்க, ஒரு வாரத்தில் வந்துடுது. இப்படி எந்த ஒரு பொருள் தேவை என்றாலும், போடுற துணியாக இருக்கட்டும், பெண்களும் ஆண்களும் சட்டையாக இருக்கட்டும், பனியனாக இருக்கட்டும், ஃபேன் ஷர்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆன்லைன் வர்த்தகத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள். இதனால் எங்கு பாதிப்பு ஏற்படுகிறது தெரியுமா? சிறு குறு விவசாயிகள், தொழில் செய்வோர், சாலையோர வியாபாரிகள், சிறு குறு வியாபாரிகள், தள்ளுவண்டி வியாபாரிகள், இவர்களுக்கு யாரும் போய் வாங்கிறதில்ல, வியாபாரம் நடக்கிறது இல்லை, எல்லாம் ஆன்லைன். அப்போ இவர்கள் கடனை வாங்கி தொழில் செய்கின்ற பெயரில் இப்பொழுது மாட்டிக்கொண்டு நடுரோட்டில் என்று பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் எல்லோரும் தொழிலை இழந்து கடனாளியாக மிகுந்த வேதனைக்கும் துயரத்துக்கும் ஆளாகியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லோருமே அந்த தங்க நகையை சொற்ப முதலீட்டில் தேசிய வங்கிகளில் வைத்து குறைந்த வட்டியை கட்டிக் கொண்டிருப்பார்கள். இதற்கு பேரிடியாக கடந்த தினங்களில் ரிசர்வ் வங்கியின் புதிய விதி என்கிற ஒரு தீர்மானத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இந்த வட்டி மட்டும் நகை மீது கடன் உள்ளவர்கள் கெட்டி அதை புதுப்பிப்பது இனிமேல் சாத்தியமல்ல. வரும் காலங்களில் அந்த நகையை வட்டி செலுத்துவது மட்டுமல்ல, அசலையும் சேர்த்து செலுத்த வேண்டும். இல்லை என்றால் அந்த பொருளை மீட்க முடியாது. வட்டி மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படாது, அசலோடு சேர்த்து மீட்டெடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பொருள் ஏலத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு சட்டத்தை திடீரென்று ஏற்கனவே நொந்து வாழ வழி தெரியாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே இந்த புதிய விதிகள், இது இந்த மக்கள் எல்லோரும் வாக்களித்ததினால் இவர்களுக்கு வந்த தலை விதி என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். நரேந்திர மோடியோ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோ இவர்களுக்கு தெரியாதா ஏழை எளிய மக்களின் வழிகள் என்ன, வாழ்வாதார சிக்கல் என்ன, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் என்ன தெரியாதா? எப்படி தெரியும்? 5 வருஷம் பதவியில் இருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தொடர்ந்து அடுத்தும் அந்த பதவி வாய்ப்பை நீங்கள் பொதுமக்கள் கொடுத்து விட்டீர்கள். இன்றைக்கி அந்த ஏழை மக்களின் வழி வேதனைகள் அவர்களுக்கு தெரியாது. இன்றைக்கி பல தலைவர்கள் கண்டன குரல் கொடுத்தாலும் அதுக்கு ரியாக்ஷன் இல்லை. 2 தினங்களுக்கு முன்பு நிர்மலா சீதாராமன் அவர்களை பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி ரிசர்வ் வங்கியின் புதிய விதி நடுத்தர ஏழை குடும்பங்களுக்கு, சாமானிய மக்களுக்கு மிகுந்த வேதனை தரும் அல்லவா, ஏன் இந்த புதிய திட்டம்? ஒற்றை வரியில் சொன்னார்கள், வங்கிகளுக்கு லாபம் கிடைப்பதற்காக. வங்கிகள் யார்? அரசாங்கம். தேசிய வங்கி அரசாங்கத்தை சேர்ந்தது. அப்போ இந்த மக்களை வரி என்கிற பெயரிலும் விலைவாசி ஏற்றம் என்கிற பெயரிலும் இப்படிப்பட்ட ரிசர்வ் வங்கியின் புதிய விதி என்கிற பெயரில் நகை கடன் அசல் அடைக்க வேண்டும் என்ற புதிய திட்டத்தை எப்படி இவர்களுக்கு இந்த யோசனைகள் தோன்றுகிறது? பொருளாதார நிபுணர்களாக இருக்கிறார்கள். ஏடிஎம் புதிய விதிமுறைகள். ஏடிஎம்மில் போய் நம்ம பணம் எடுத்தோம்னா பண பரிவர்த்தனைக்கு 20 ரூபா கமிஷன். முன்னால் 5 வாட்டி எடுத்தோம்னா 5 வாட்டிக்கு மேலே வந்தோம்னா 2 ரூபா என்னமோ சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாமே கூடியாச்சு. மின்சாரம் கூடுது, கேஸ் சிலிண்டர் கூடுது, பெட்ரோல் கூடுது, விலைவாசி எல்லாம் ஏறியாச்சு, வரிகள் ஏற்றியாச்சு, ஜிஎஸ்டி வரி, அந்த வரி, இந்த வரின்னு சொல்லி. ஓட்டு போட்ட மக்களின் நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? மழை நேரத்தில் காட்டுப்பகுதியில் நான் செல்லும் பொழுது ஒரு அட்டைப்பூச்சி நம் காலில் ஒட்டிக்கொண்டு இரத்தத்தை உரிவது போல உரிந்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசிடம் ஒரு கேள்வி, ஏழை மக்களாக பிறந்தது பாவமா? நடுத்தர மக்களாக பிறந்தது பாவமா? சாமானிய மக்களாக பிறந்தது பாவமா?
கடன் என்கிற வார்த்தையின் மூலம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற மக்கள் அவர்களுடைய பிறந்தது பாவமா? இல்லை இந்த பூமியில் வாழக்கூடாதா? உங்கள் ஆட்சியில் ஏழை நடுத்தர மக்கள், சாமானிய மக்கள் வாழக்கூடாதா, வாழலாமா? இதற்கு மட்டும் பதிலளியுங்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ரிசர்வ் வங்கியின் புதிய விதியை மாற்றி அமைக்க வேண்டும். ஏழை எளிய நடுத்தர சாமானிய மக்களின் கண்ணீர் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். இப்படி ஒரு புதிய விதியை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இவர்கள் இந்த கடனை, நகையை மீட்பதற்காக தனியார் அடகு கடையிலும் தனியார் வட்டி வசூல் செய்பவரிடமும் அதிக வட்டிக்கு பணத்தை வாங்கி இந்த பொருள் நகைகளை மீட்பார்கள். நாளடைவில் அந்த வட்டியும் செலுத்த முடியாது, அசலும் செலுத்த முடியாது. அந்த தங்க நகை அடிமாட்டு விலைக்கு இவர்களிடம் விலை பேசப்பட்டு விற்கப்பட்டுவிடும். பணம் கொடுத்தவனே எடுத்துருவான். கடன் முடிஞ்சது, தங்க நகையும் முடிஞ்சது. இந்த ஏழை எளிய மக்களின் வயிற்றெரிச்சலும் கண்ணீரும் இருதயத்தின் வேதனைகளும் மத்திய அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். இப்படி ஏழை எளிய நடுத்தர மக்கள் வஞ்சிக்கப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, இந்த ஒட்டுமொத்த அவர்களுடைய கொதிப்பின் வயிற்றெரிச்சல் உங்களுக்கு சாபமாக அமைந்துவிடக்கூடாது. நீங்கள் மக்கள் நலன் காக்க, மக்களுடைய வாழ்வாதாரத்தில் பலம் சேர்க்க உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை இரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அட்டைப்பூச்சிகளாக மாறி அவர்கள் வாழ்வாதாரத்தை சுரண்டி வேதனைக்குட்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த புதிய ரிசர்வ் வங்கியின் புதிய விதியை எல்லாருடைய வேதனைகளையும் வலிகளையும் கருத்தில் கொண்டு அதை திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் எத்தனை கடன்காரர்களாகி அதை செலுத்த முடியாமல் கந்துவட்டி கொடுமையினால் பல உயிர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடுத்தர ஏழை எளிய மக்கள் வாழ வேண்டும். அவர்கள் வாழ்க்கை விழுந்து போகக்கூடாது. பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி. ரைட்ஸ் லைன் தமிழ் மாத இதழ், ஆசிரியர் பாலசுப்ரமணியன்.